ரைட். எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் கேட்குது தானே? என்ன மாதிரி வாய்ஸ் கேட்குதா? கவனிச்சு கொள்ளுங்க. இது லாஸ்ட் கிளாஸ் வந்து ஹோம்ஒர்க் வந்து நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் இருக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் Hola, gente. இப்போ ஓகேண்ணா? ஓகே. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்தனா அதான் சொல்லுங்க. அவங்க என்ன ஹோம்ஒர்க் தந்தனான்னு. எந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் தந்தனா? இப்படி ஒரு கொஸ்டின் தந்திருப்பேன் பாருங்க. W is equal to K1 B squared plus K2D என்ற ஒரு கொஸ்டின் வந்து தந்திருப்பேன். இதுல வந்து நான் கேட்டிருப்பேன் என்ன கேட்டிருப்பேன் K1 K2 வந்து கண்டுபிடிக்க கேட்டிருப்பேன். ஓகே. இதுல வந்து W வேரியன்ஸ் இருக்கிறது வேர்க், அடுத்தது V என்றது வேகம் வெலோசிட்டி, D என்று சொல்றது வந்து இடப்பெயர்ச்சி. ரைட். வளமையான ஆக்கலாம். இதுல இந்த பிரச்சனை சொன்னால் இப்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். பரிமாணங்களை பற்றி சில விஷயங்கள் வந்து தெரியும். என்ன விஷயம் சொன்னால் இப்ப ரெண்டு கணியங்கள் வந்து கூட்டப்படுதுன்னு சொன்னா அந்த ரெண்டுமே வந்து ஒத்த கணியங்களாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் தான் கூட்ட முடியும். அதே மாதிரி 5 நியூட்டனையும் 4 நியூட்டனையும் தான் கூட்ட முடியும். சரியா? அதே மாதிரி நீங்க என்ன செய்ய இயலாது என்றால் 5 நியூட்டனையும் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் என்ன செய்ய இயலாது, கூட்ட இயலாது. 5 நியூட்டனையும் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் என்ன செய்ய இயலாது, கூட்ட இயலாது. ஆனால் 5 நியூட்டனையும் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் என்ன செய்யலாம் என்றால் பெருக்கு. அப்போ அதே மாதிரி நீங்க என்ன செய்ய இயலாதுன்னு சொன்னா 5 நியூட்டனையும் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் என்ன செய்யலாது, கழிக்கவும் இயலாது. சரிதானே? கழிக்கவும் இயலாது, கூட்டவும் இயலாது. வேற வேற கணியங்களை என்ன செய்யலாம்டா கழிக்கவும் இயலாது, கூட்டவும் இயலாது. சரி. அதே மாதிரி தான் இங்க ரெண்டு கணியங்கள் வந்து கூட்டப்படுதுன்றார். இந்த கூட்டல் ஒரு செயற்பாடு நடக்குதுன்னு சொன்னால் இவரும் இவரும் ஒத்த கணியங்களாக இருக்கும். ஒத்த கணியங்களாக இருக்கும்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே ஒரே பரிமாணங்களை கொண்டிருக்கும். அப்படியே ஜோதிச்சு பாருங்க. 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எடுத்தீங்க என்றால் ரெண்டுமே வேகம், வேகத்துக்கு என்ன இருக்க போகுது, ஒரே பரிமாணம் தான் இருக்க போகுது. சரிதான்? அப்ப நான் சொல்ற விஷயத்தை படியா விளங்கி கொள்ளுங்க. என்ன விஷயம் என்றால் ரெண்டு கணியங்கள் கூட்டப்படுது.
கூட்டலண்ட செயற்பாடு நடக்குதுன்னு சொன்னாலும் இப்ப ரெண்டு பேரும் அப்படி இருக்க போயிடும், ஒத்த கணியங்களா தான் இருக்க போகுது. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டி வார பேரும் அப்படி இருக்க போற இவங்க ரெண்டையும் கூட்டுறீங்கன்னு சொன்னால் 9 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வர. அப்ப கூட்டி வாரவரும் என்ன செய்ய போறாரு, அவரும் அதே கணியமா தான் இருக்க போறார். ஆக இது ரெண்டையும் கூட்டி இவர் வாராருன்னு சொல்லி சொன்னால் இவரும் 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 ஒத்த கணியங்களாக இருக்கும். சரிதானே? ஒத்த கணியங்கள்னா என்ன மீனிங், மூன்றுமே ஒரே பரிமாணங்களை கொண்டவையாக இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங், டபிள்யூன்ற பரிமாணமும் K1 V வர்க்கத்தின் பரிமாணமும் அதே மாதிரி K2D இந்த பரிமாணமும் என்ன செய்யும், கொண்டு கொண்டு சமனாக இருக்கும், கொண்டு கொண்டு சமனாக இருக்கும். ரைட்? இப்ப K1 K2 கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி செய்ய வேணும்னு அவசியம் இல்லை, அப்படி செய்யவும் இயலாது, கஷ்டம். ரைட்? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இவற்ற பரிமாணம் சமன். ஆகவே நான் முதல் இவரையும் சமப்படுத்த போறேன், பிறகு இவரையும் அவரையும் சமப்படுத்தி என்ன செய்ய போறேன், K1 K2 கண்டுபிடிக்க போறேன். அப்ப முதல் இவரையும் சமப்படுத்தினா எனக்கு என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னால் W பரிமாணம் என்பது K1 பரிமாணத்தையும் V வர்க்கத்தின் பரிமாணத்தையும் பெருக்கும் போது கிடைக்கும். அப்ப உங்களுக்கு K1 பரிமாணம் தான் தேவை. அப்ப K1 நான் தெளிவாக மாற்றணும் என்றால் இந்த V வர்க்கத்தை கொண்டு வந்து W பிரிப்போம். V என்று சொல்றது வந்து வேலை என்பது சக்தியின் அலகுன்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்க போது, பரிமாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ml2 T-2 இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேகம் என்று சொல்றது V என்றது வேகத்தின் பரிமாணம் வந்து LT-1, அந்த வர்க்கம் என்று சொல்லி சொன்னால் L2 T-2. அப்படியே சொல்லி பாருங்க, LT-1 தான் வேகத்தின் பரிமாணம், ஏன் மீட்டர் செகண்ட் -1 தான். அப்ப அதன் வர்க்கம் என்றால் L வர்க்கம் T-1 வர்க்கம் T-2. இப்ப பாருங்க, T வர்க்கத்தையும் வெட்டலாம், L வர்க்கத்தையும் T-2 T-2 வெட்டலாம், L வர்க்கத்தையும் வெட்டலாம். ஆக உங்களுக்கு M என்று மாத்திரம் இந்த போது. ஆகவே K1 பரிமாணம் என்னவாக இருக்க போது, முதலாவது ரிசல்ட் எடுத்துட்டோம், K1 பரிமாணம் வந்து உங்களுக்கு வரும் M ஆக இருக்கும். சரிதானே? நான் கதைக்கிற விஷயம் விளங்குதா? அதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, விளங்குது. பரிமாணம் ஒன்று நிறைய பேரை காண இல்லை, இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஓகே. இனி K2 பரிமாணத்தை கண்டுபிடிக்கணும், என்ன செய்ய போறேன், இவரையும் சமப்படுத்துவோம். முதல்ல என்ன செஞ்சான், இவரையும் சமப்படுத்தினான், இப்ப அவரையும் சமப்படுத்துவோம். அப்ப சமப்படுத்தினான் என்ன நடக்க போது, W பரிமாணம் ஈக்குவல் டு K2D பரிமாணத்துக்கு சமனாக இருக்க போகுது. இப்ப நான் இதை பிரிச்சு எழுதுறேன்னு சொன்னால் K2 பரிமாணம் இன்டு D இந்த பரிமாணம். இப்ப K2 எழுவாய மாத்தினால் W ஈக்குவல் D. W என்றது என்னவா இருக்க போகுது, சக்தி. ஏன்னா சக்தி என்றால் ml2 T-2 தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. D என்றது தூரத்தின பரிமாணம் L. ஸோ இங்க ஒரு L இங்க 2 L இருக்குது, வெட்டப்பட்டா ml T-2 வர போகுது. அப்ப K2 பரிமாணம் என்னவா இருக்க போகுது, பரிமாணம் டயமென்ஷன் என்ன, ml T-2. விளங்குதோ? இனி அவன் இதை வச்சு கொண்டு என்ன சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டுன்னா K1 into K2 காண்போம்னு சொல்லி கேட்பாங்க எம்சிக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. K1 into K2 K1 உங்களுக்கு தெரியும், K2 சரி சரி சொல்ற தெரியும் ml-2. அப்ப ரெண்டையும் பெருக்கி விட்டீங்கன்னா m2 L-2 வரும். இனி K1 over K2 கேட்கலாம், உங்களை K1 over K2 கேட்கலாம், ஒன்று பிரிக்கிற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா K2 over K1 கேட்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். K2 over K1. K2 வந்து என்னவா இருக்க போகுது, ml-2. K என்னவா இருக்க போகுது, K1 என்னவா இருக்க போகுது, M. அப்ப M மேல செஞ்சிடும், கட் ஆகிடும். ஸோ L-2 L-2 சொல்றது என்ன, மீட்டர் செகண்ட் -2. அது என்னமாக இருக்க போகுது, ஆர்முடுகளின் பரிமாணமாக இருக்க போகுது. விளங்குத விஷயம்? இதுல யாருக்கும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, மெசேஜ் போடாதீங்கப்ப. என்னென்றால் அதுல அப்டேட் வந்து அப்டேட் ஆகி அந்த மெசேஜை வந்து 1 by 1 தான் செக் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ மெசேஜ் போடாதீங்க, மற்றபடி மியூட் ஆன் பண்ணி போட்டு நான் கதை. இதே மாதிரி இன்னொரு கேள்வி தான் நான் உங்களுக்கு,
கவனிச்சு கொள்ளுங்க. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். P is equal to K1B plus K2M என்ன இதே மாதிரி அடுத்த கேள்வியை கவனிச்சு. P is equal to K1B plus K2M. இதுல P என்றது வந்து அமுக்கம் எடுத்திருக்காரு, V என்றது வேகம் எடுத்திருக்காரு, M என்றது திணிவு எடுத்திருக்காரு. அப்ப என்ன விஷயம் சொன்னா முதல் சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்றேன். இப்ப பாருங்க, ரெண்டு கணியங்கள் வந்து கூட்டப்படுதுன்னு சொன்னால் ரெண்டு ஒத்த கணியங்களாக இருந்தால் தான் செய்யப்படும், கூட்டப்படும். ஒத்த கணியங்கள்னா கட்டாயம் என்னவா இருக்கும், ஒரே அலகை கொண்டதாக இருக்கும். ஒரே அலகை கொண்டிருக்கும் எடுத்து சொன்னால் ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கும். ஆகவே இவற்ற பரிமாணம் இவற்ற பரிமாணம் சமன். அதே மாதிரி கூட்டி வர்ற விளைவுடன் வந்து என்னவா இருக்க மாட்டால் அதே பரிமாணத்தை கொண்டதாக தான் இருக்க போது. ஆகவே அவருடைய பரிமாணம் என்னவா இருக்க போது சமனா தான் இருக்கும். அப்ப என்ன முடிவு எழுதுவீங்கள், பீனது பரிமாணமும் K1B பரிமாணமும் K2M பரிமாணமும் சமனாகத்தான் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்க போனால் இப்ப K1 கண்டுபிடிக்கணும் சொல்லிச்சுன்னா K1 நாங்கள் எழுவாயமாக இருந்தால் P/B என்று வரும். என்ன P பரிமாணத்தின் B பரிமாணமாக இருக்கு. K2 கண்டுபிடிக்க போறோம் சொல்லி சொன்னால் K2 எழுவா இது வரைக்கும் இவரையும் கம்மியா பண்ணி பாருங்க. எம்ம கொண்டு வந்து பிடிக்கணும். என்ன P/M வரும் பரிமாணம். சரியோ, P என்றது அமுக்கம். அமுக்கம் என்றால் ML-1 T-2. எழுதி எழுதி திருப்பி திருப்பி எழுதி எழுதி பார்த்து ஞாபகத்துக்கு வந்துடும். P என்றது வேகம், LT-1. ஆக பாருங்க, இந்த L வந்து மேல போய் எழுதுச்சுன்னா L-1. ஆல்ரெடி ஒரு L-1 இருக்குது, கூட்டப்பட்டா L-2 வரும். T-1 மேல போனா T+1. இதேனா நீங்க இதுல ஒரு T-1 அங்க ஒரு T-1 பட்டினீங்கன்னா T-1 மிச்சமாக. ஆகவே K1 பரிமாணம் என்னவா இருக்க போது, K1 பரிமாணம் என்னவா இருக்க போது ML-2 T-1 இருக்க போகுது. அதே மாதிரி K2 பரிமாணம் என்னவா இருக்க போது, P என்ற அமுக்கம் ML-1 T-2. ஓகே, M சொல்றது என்னவா இருக்க போது, தெளிவான்றது M. அப்ப M வெட்டப்பட்டால் L-1 T-2 வரப்போது K2 பரிமாணமாக இருக்கு. ரைட், பரிமாணத்தை எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிடுவோமா. இந்த ஹோம்வொர்க் வந்து தான் இதே வச்சு கொண்டு என்ன செய்யலாம், K1 K2 கண்டுபிடிக்கலாம். K1 into K2 சேர்க்கலாம் எழுதி முதல் சொன்ன மாதிரி தான். K1 into K2 கேட்டா என்ன, K1 பரிமாணம் தெரியும், K2 பரிமாணம் தெரியும். ரெண்டு பெருக்கி விட்டீங்கன்னா M இங்க வேற ஒரு இடத்துல M இல்ல, LT-1 LT-2 LT-1 பெருக்கப்பட்டால் LT-3. ஒரே அடி என்றால் பெருக்கப்படும் போது என்ன செய்யும், அடுக்குகள் கூட்டப்படும். LT-2 LT-1 ஒரே அடி எழுதி அடுக்கு என்ன செய்யணும், கூட்டணும். ஒரே குறிகள் என்று சொல்லி சொன்னா என்ன நடக்க போகுது, கூட்டுப்பட்ட நோமலா வரும். வரும் T-1 T-2 கூட்டப்படும் என்ன வர போகுது, T-3 என்று வரும். இப்படி K1 K2 பெருக்கி நான் கேட்கலாம். அதே மாதிரி K1/K2 கேட்கலாம். K1/K2 சொல்லி சொன்னால் K1 உங்களுக்கு வந்தது ML-2 T-1 வந்தது. அதே மாதிரி K2 வந்தது L-1 T-2 வந்தது. ஸோ இங்க இருக்கிற -1 ஒன்றும் இங்க இருக்க வெட்டுப்பாடு -1 வரும். இவரை வெறும் வெட்டுப்பாடு T-1 வரும். இந்த M வந்து அப்படியே இருக்கும். L-1 அங்க வீழ்ந்த போது தம்பி சுருக்குதலை கவனமா கவனிச்சு கொள்ளும். T-1 சொல்லி சொன்னால் T சுருக்கல்ல தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுகிறோம். ரைட், என்ன விஷயம் சொல்லி சொன்னால், அதாவது பிசிக்ஸ் அந்த சமன்பாடு தான் போட்டு எடுத்துருக்கோம். நம்ம கடைசி நேரத்துல வந்து சுருக்குற நேரத்துல வந்து அது அந்த பொதுவா என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு ஒழுங்கில்லாத ஆன்சர் வரும். சரிதானே, சாதாரணமா நாங்க செய்கிற எக்ஸாம் பேப்பர்ஸ் கேள்வி வந்து என்ன செய்ய மாட்டால் ஒழுங்கில்லாத ஆன்சர்ஸ் வரும். என்ன ரீசன் தெரிஞ்சுன்னா, அது இங்கிலீஷ் மீடியம் எடுத்துறது லண்டன் A level பேப்பர்ஸ் எல்லாம் அதுல எடுத்து போடுறது அந்த கேள்வி இல்லை. அப்படின்னு நினைச்சுன்னா அவங்க வந்து கல்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் சுருக்குறது. அப்ப உங்களோட கேள்வி வந்து மற்றது வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய முடிஞ்சிருச்சுன்னா 10 மீட்டர் செகண்ட் -2 எடுப்போம். என்னது ஆர்முடுவதுக்கு அவங்க வந்து எடுப்பாங்க
9.88 எடுப்பாங்க. ஸோ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியுதுன்னா அந்த கால்குலேஷன் வந்து அமைஞ்சிருக்கும். ரைட், ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. அப்படி என்றால் எங்களை சுருக்கி கொண்டு போய்களை என்ன செய்யணும்னா ஒரு ஒழுங்கில்லாத ஆன்சர் வந்து ஒழுங்கில்லாத ஆன்சர் வந்தோன்னு என்ன செய்யணும்னா மனசு வந்து விழிடம் சுருக்கிறத கூட பெரிய சுருக்கல் வருது அப்படி இப்படின்னு விட்டுருங்க மனசு. ஸோ என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னு சொல்லி சொன்னால் சுருக்களை வந்து நீங்க என்ன செய்யணும்னா சுருக்கி பழகும். ரைட், சுருக்கி பழகிட்டீங்கனாலே அரவாசி பிரச்சனை. சுருக்கெல்லாம் கஷ்டமான விஷயம், அப்ளை பண்ண தெரிஞ்சால். அதனால சுருக்குறதான் கஷ்டம். ரைட், சுருக்குறத நீங்க ஈஸியா ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் விஷயம். ரைட், ஓகே. இனி அடுத்தது அதெல்லாம் சேம் கொஸ்டின் தானே. ஓகே, அடுத்தது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பரிமாணத்தின பிரயோகத்துல மூன்றாவது பிரயோகம் பார்க்க போறோம். ரெண்டு பிரயோகம் பார்த்துட்டோம் என்ன, ரெண்டு பிரயோகம் பார்த்துட்டோம். மூன்றாவது பிரயோகம் எழுதி கொள்ளுங்க. பிரயோகம் 3 போட்டு எழுதி கொள்ளுங்க. அப்ப இது ரெண்டாவது பிரயோகமா தெரியாத கணியத்தை கண்டுபிடிக்கிறது. பரிமாண முறைப்படி தெரியாத கணியத்தை என்ன செய்யறது, கண்டுபிடிக்கிறது. முதலாவது என்ன செஞ்சாங்க, ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகுக்கு என்ன செஞ்சாங்க, மாறினாங்க என்ன. மூன்றாவது பிரயோகம் எழுதி கொள்ளுங்க. ஒரு சமன்பாட்டை பரிமாண முறையாக வாய்ப்பு பார்த்து பரிமாண முறையில இந்த சமன்பாடு வந்து சரியோ புள்ளியோன்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட், எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் கூடுதலா இந்த கேள்வியில் வரும். அப்ப இதுக்கு என்ன செய்வோம் எடுத்துருச்சுன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம். ரைட், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இப்ப மேத்ஸ்ல வந்து செஞ்சிருப்பீங்க, வாய்ப்பு பார்க்குதுன்னு சொல்லி இருப்பாங்க, வெரிஃபை பண்ணுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வாய்ப்பு பார்க்க வச்சுட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து சரியோன்றத பார்க்க போறோம். அப்ப ஈக்குவேஷன் சரியோன்னு சொல்லி சொன்னா இப்ப நான் முதல்ல ஒரு விளக்கம் மட்டும் வந்தேன் தெரியும் தானே. என்ன விளக்கம் வந்தனா, இப்ப இதுல வந்து நீங்க 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னையும் கூட்ட போறீங்க, 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னையும் கூட்ட போறீங்கன்னா இது கூட்டி வாரவர் வந்தவங்களுக்கு கட்டாயம் 9 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று வரும். அதாவது 9 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று வரணும். அப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம், ஓகே இவ ரெண்டு பேரையும் கூட்ட இங்க ஒரு வேகம், இது ரெண்டும் வேகம், வேகத்தை கூட்ட வேகம் தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பரிமாண முறைப்படி ஒரு சரியான ஈக்குவேஷன். ரைட், இப்ப இது ரெண்டையும் கூட்ட இங்க 9 நியூட்டன் போட்டிருந்தாருன்னா இது ஒரு சரியான ஈக்குவேஷன் இல்லை, இது ஒரு ஈக்குவேஷனே இல்லை. ஒரு ஈக்குவேஷன் அமையணும் சொல்லிச்சுன்னா ஈக்குவேஷன் என்ன மீனிங், லெஃப்ட் சைட்ல இருக்கிற விஷயம் சமனுக்கு அங்கால இருக்கிற விஷயத்துக்கு என்ன வேற போகணும், ஈக்குவலா இருக்கும். அதாவது சமனுக்கு அங்கால இருக்கிற விஷயமும் சமனுக்கு இங்கால இருக்கிற விஷயமும் சமனாக இருக்கும். சமனுக்கு இங்கால இருக்கிற விஷயமும் சமனுக்கு அங்கால இருக்கிற விஷயம் அப்படி இருக்கணும், ஒன்று கொண்டு சமனா இருக்கும். ரைட், அது அப்படி இருந்தது ஒரு சமன்பாடு. அப்ப அது சரியோன்ற விஷயத்த நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போறோம். சரியா, இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் எழுதி கொள்ளுங்க. FR is equal to MB squared இருக்கு. ரைட், பரிமாண முறைப்படி இது ஒரு சரியான சமன்பாடு ஒன்று வாங்குது. இப்ப FR is equal to MB squared என்ன சமன்பாடுனா வட்ட இயக்கத்துல வரும். F is equal to MB squared upon R சொல்லி வட்ட இயக்கத்துல படிப்பீங்க. ரைட், அப்படின்னு வர சமன்பாடு ஒன்று தான். அப்ப இது வந்து பரிமாண முறையில சரி ஒன்று பார்க்க போறோம். இது பரிமாண முறையில சரி ஒன்று பார்க்கணும்னா இடது பக்கத்துல இருக்கிற பரிமாணமும் வலது பக்கத்துல இருக்கிற பரிமாணமும் சமனா வந்துச்சுன்னா இது பரிமாண முறையில சரியான ஒரு சமன்பாடு. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங், ஒரே ஆட்கள் தான், இடது பக்கம் இருக்கிறவரும் வலது பக்கம் இருக்கிறவரும் ஒரே ஆள் தான். ஆகவே சமனண்ட ஒரு விஷயத்தை நாங்க யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, 5ம் 4ம் சமனண்டு நாங்க யூஸ் பண்ண இயலுமா, 5 is equal to 4 போட இயலுமா, போட இயலாது. ரைட், not equal. ஸோ 5 is equal to 5 போட அதாவது ஒரு ஈக்குவல் வரணும் என்றால் லெஃப்ட் சைட்ல இருக்கிறவரும் ரைட் சைட்ல இருக்கிறவரும் எப்படிப்பட்டவராக இருக்கும், ஈக்குவலான விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒரு விஷயம், ஒரு ஈக்குவலான ஒரு விஷயத்தை நாங்க போடலாம். ஸோ அப்படி போட ஏழுமோன்றதை நாங்க என்ன செய்ய போறோம், வாய்ப்பு பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுத்தால் இங்க என்ன விஷயம் இருக்குது, எஃப்பும் ஆறும் இருக்கு. அப்ப எஃப்பும் ஆறுலையும் என்ன செய்ய போறோம், பரிமாணத்தை பார்க்க போறோம். அப்ப எஃப்ன்ற பரிமாணம் இன்டு ஆறுன்ற பரிமாணம். எஃப்ன்றது விஷயம் என்ன, எம்எல் டி மைனஸ் 2 எஃப் சமன் எம்ஏ அதுல போட்டு பாருங்க என்ன, எம்எல் டி மைனஸ் 2 இன்டு ஆறுன்னு சொல்றது என்ன, தூரம் என்ன, எல். ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு வர போகுது எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2.
ஒரு சக்தியின் சமன்பாடு ml ஸ்கொயர் டி மைனஸ் டூ சொல்றது என்ன? ஒரு சக்தியின் சமன்பாடு. சரி, வலது பக்கம் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆர்ஹெச்எஸ் போடுவோம். வலது பக்கம் மட்டும் ஆர்ஹெச்எஸ் சொல்லுவோமா, ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப ரைட் சைடுல என்ன இருக்குது? எம்ஜி ஸ்கொயர் இருக்க போது அதோட பரிமாணம். அப்ப எம் ന്റെ பரிமாணம் இன்டு பி வர்க்கത്തിന്റെ பரிமாணம். எம் ന്റെ பரிமாணம் என்ன இருக்க போது? எம் சொல்றது என்ன? திணிவு. சரிதானே? திணிவிന്റെ பரிமாணம் அது என்ன? கேபிட்டல் எம் வரும். ரைட். v என்றது வேகம். வேகம்ன்றது எல் டி மைனஸ் ஒன். அதுக்கு வர்க்கம் எடுத்துருச்சுன்னா எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூ வரும். அப்ப பாருங்க, ரைட் சைட்ல வர்றவர் ml ஸ்கொயர் டி மைனஸ் டூ, லெஃப்ட் சைட்ல வர்றவர் ml ஸ்கொயர் டி மைனஸ் டூ. ஆகவே RHS ஈக்குவல் டு LHS. ஆகவே என்ன எழுதுவீங்களா? ஆகவே இச்சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது. பரிமாண முறைப்படி சரியானது. விளங்குதோ? சரிதான். விளங்குதா? விளங்குது. இப்படி எடுத்து காட்டுவோம். ஓகே, இப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணினாக்கள் இன்னொரு சமன்பாடு எழுதிக்கொள்ளுங்க. இதை ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். v squared equal to CL upon double CL upon double. இதுல வந்து v என்றது வேகம், c என்றது இழுவிசையா? c என்றது இழுவிசை, b என்றது வந்து வேகம், c என்றது இழுவிசை, L என்றது நீளம், W என்றது வேலை. W என்றது திணிவா? அலகுல திணிவு வருமா? W என்றது திணிவு. சரியா? இது ஒரு பரிமாண முறையில சரியான சமன்பாடு காட்டுமா? பரிமாண முறையா சரியா வருதா? ஓகே. என்னென்னால் இந்த செக்ஷன் நான் கொஞ்சம் வேலைக்கு குயிக்கா செய்து முடிச்சு கொண்டு போறேன்.
இதுல நாங்க கேள்வியர் செய்யலாம், கேள்வியர் செய்யலாம் கொஞ்சம் கூட டீப்பா சொல்றோம், ரைட்? இல்ல இதை விட டீப்பா சொல்றது கொஞ்சம் இருக்காதுங்க. இதுல வச்சோட கேள்வியா மூவ் பண்ணா சரி. இந்த சின்ன சின்ன அந்த மெயின் ஐடியாக்களை கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன், சரியா? ரைட். இதை வச்சிருப்போம், தேவைப்படுங்க. இப்போ சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. E squared equal to GL double. ரைட். இப்ப இடது ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னு சொன்னால் G இருக்கிறார், L இருக்கிறார், அதோட டபிள்யூ இருக்கிறார். Gன்றது இழுவிசை. இழுவிசை என்றால் எங்கட இழுவிசை எங்க வரும்னு சொல்லி சொன்னா, ஒரு துணிவை நாங்க கட்டி தொங்க விடும் போது, ரைட், துணிகொண்ட கட்டி தொங்க விடும் போது அந்த இலையில இருக்கிற விசை இழுவிசையாக தொழிற்படும், ரைட்? தள்ளு விசை, இழுவிசை அப்படி இருக்கும், ரைட்? இதுல வந்து இழுவிசை என்ற வேர்ட் வந்து தவிர போது ஒரு பொருளை நாங்கள் கட்டி தொங்க விடும் போது அதுல இலையில தொழிற்படுற விசை வந்து இழுவிசையாக இருக்கும். அதாவது அது ஒரு நியூட்டன் தான் பெறும், ஒரு 10 நியூட்டன் சொல்லி நியூட்டன்ல தான் பெறும், சரியா? அப்ப அது ஒரு விசை. விசை என்று சொல்லிச்சுன்னா அதோட பரிமாணம் என்ன? mlt மைனஸ் 2 இன்டு எல்ன்னு சொல்றது வந்து என்ன இருக்க போது? நீளம். நீளம் சொல்றது என்னத்தில் அளக்கப்படும்? மீட்டர். அதாவது எல் என்ற பரிமாணம். டபிள்யூன்றது வெயிட், வெயிட் பரிமாணம் வந்து என்ன? ஸோ mm வெட்டப்பட்டால் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 வந்து வரப்போகும். அதாவது வேகத்தின இது பார்க்கவே தெரியுது என்ன? எல்டி மைனஸ் 1 தான் வேகம், அதோட வர்க்கம் வந்து என்னவா இருக்க போகுது? எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2. ஸோ இதை நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்த முடிச்சுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வி ஸ்கொயர் இருக்குது என்ன? வி ஸ்கொயர் பரிமாணம், அதாவது v இந்த பரிமாணம் தெரியும், LT மைனஸ் 1, LT மைனஸ் 1 അതിന്റെ தர்க்கம். ஸோ L ஸ்கொயர் T மைனஸ் 2 என்னவா இருக்க போது? பரிமாணப்படி. ஆகவே இதெல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு என்ன எழுதுங்கள்? ஆகவே RHS ஈக்குவல் LHS சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது, ரைட்? இப்படி என்று எழுதி கொள்வீங்க. நோட் பண்ணாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். Q over G கனவளவு பாய்ச்சல் வீதம், ரைட்? 5pr to the power 4, 5pr to the power 4, 8 மீட்டா. இதாவது சொல்ல வேண்டிய மீட்டா கேள்விப்பட்டு கொடுங்க, புது புது குறியீடுகள். 8 மீட்டா எல், சரிதானே? இதுல Q1 சொல்றது கனவளவு, ரைட்? Q1 சொல்றது கனவளவு, P வந்து நேரம், P பிரஷர், ரைட்? பிரஷர் அமுக்கம், ரைட்? R ரேடியஸா இருக்க போது, ரைட்? அரே அரே நீட்டான்றது பாகுநிலை குணகம் எடுத்துக்கணும், விஸ்கோசிட்டி. பாகுநிலை குணகம், நிலை குணகம், விஸ்கோசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி. ஏன்னா அடுத்தது எல் வந்து நீளமாக இருக்கு, ரைட்? இப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து பாகுநிலை குணகத்துக்கு இந்த குறியீடு வந்து உங்களுக்கு தெரியாது. மைனஸ் 1 T மைனஸ் 1 பாகுநிலை குணகத்தின் பரிமாணம் நான் உங்களுக்கு தாரன். பாகுநிலை வாய்ப்பு பார்க்கிறது தானே? ML மைனஸ் 1 T மைனஸ் 1 மற்றபடி எல்லாத்தையும் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ரைட்? ML மைனஸ் 1 T மைனஸ் 1 அதாவது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 1. அதாவது என்ன அதுக்கு மீனிங் வந்து எடுத்துக்கிட்டால், ஒரு திரவங்கள் எடுத்த முடிச்சுன்னா திரவங்கள் எல்லாத்துக்குமே என்ன இருக்க மாட்டால் அந்த திரவங்களோட படைகளுக்கு இடையே என்ன இருக்க மாட்டா ஒரு விசை இருக்கும், ரைட்? இப்ப திரவங்களை நாங்க என்ன செய்யலாம்? படைப்படையா பிரிக்கலாம். ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னா அது படைப்படையா தான் இருக்கு. அந்த படைகளுக்கு இடையில என்ன இருக்க மாட்டா விசைகள் இருக்கு, உராய் விசைகள் மாதிரியான விசைகள், ரைட்? ஒட்டும் தன்மை கொண்ட விசைகள். அதாவது இப்ப ஒரு ஒயில் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்க என்ன இருக்க போகுது? ஒயிலுக்கு நீங்க ஒரு போலை போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த போல் போற ஸ்பீடும், நீருக்குள்ள ஒரு போலை போடுறீங்கன்னால் அது போற ஸ்பீடும், வழியில நீங்க ஒரு போலை போடுறீங்கன்னால் அது போற ஸ்பீடும் ஒன்றாக இருக்குமா என்றால் இல்லை, ரைட்? ஏன், என்ன ரீசன்? அதுக்கு காரணம் தான் எங்களை பாகுநிலை குணம், விஸ்கோசிட்டி என்று சொல்லுவோம், ரைட்? அதாவது ஒவ்வொரு திரவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒவ்வொரு படைகளுக்கும் இடையே என்ன இருக்கும்னு சொல்லிச்சுன்னா விசைகள், ரைட்?
அந்த உராய் விசைகள் மாதிரியான தடை விசை இருக்கும். அந்த தடை விசைகளுக்கு பேர் தான் என்ன, பாகநிலை குணம். இது பிறகு கடைசி பாடங்கள்ல வந்து வழியா படிக்கும். இப்போதைக்கு இது தெரிஞ்சாச்சு. சரிங்க பாபு. இந்த மாதிரி ஆன்சர் வந்ததா? ஓகே, குட். மற்றது இதுல கியூ, அடுத்தது நேரம். நான் அந்த லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன், ஒரு விஷயத்தை நாங்க நேரத்தால பிரிக்கிற மாதிரி சொன்னால் அந்த விஷயம் வந்து என்னவா இருக்கும் சொன்னா வீதம் என்று பெறுமா. மேல கனவளவு கீழே நேரம் என்று சொன்னா கனவளவு பாய்ச்சல் வீதம், ரைட்? அப்ப ஒரு விஷயத்தை நாங்க நேராக வீதமா, அப்ப அதை நாங்க நேரடியாக கனவளவு பாய்ச்சல் வீதம் போடலாம். அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற விஷயம் என்னது, Q/T. அப்ப അതിന്റെ பரிமாணத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப Qന്റെ பரிமாணம் கீழே நேரத்தின் பரிமாணம். Qன்றது கனவளவு, கனவளவுன்ற பரிமாணம் என்னவா இருக்க போகுது, L³ இருக்கும். T என்றது என்னவா இருக்க போகுது, η³ தான் கனவளவு, T என்றது நேரம், ஆகவே T. ஸோ L³ T-1 என்று வரப்போது உங்களோட லெஃப்ட் சைட்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற விஷயம். இதே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற விஷயம் என்னவா இருக்க போகுது, பை P right hand side, pi P r to the power 4 on 8 meter L, right? இது என்ற பரிமாணம். இதுல பரிமாணம் இல்லாத ஆகலர் என்று சொன்னால் பை என்று சொல்றது வந்து ஒரு பிக்ஸ்டான ஒரு வேல்யூ, ரைட்? மாறிலி வந்து இது ஒரு மாறிலி. மாறிலிகளுக்கு என்ன இருக்காது, பரிமாணம் இருக்காது. அதாவது பரிமாணமற்ற மாறிலிகளுக்கு பரிமாணம் இருக்காது, ரைட்? பை அடுத்த 8 இது ரெண்டுக்குமே என்ன இல்ல, பரிமாணம் இருக்காது தானே. அப்ப நிச்சயமா இருக்க போறது டி. டி என்று சொல்றது வந்து அமுக்கமாக இருக்க போது நான் அடுத்த நீட்டா, அடுத்தது எல். பின்னு சொல்றது ப்ரெஷர், அமுக்கம். அமுக்கம் சொல்லிச்சுன்னா என்ன இருக்க போகுது, இங்க எழுதுறேன்னா இதுல எழுதுறேன். அப்ப பின்றது ப்ரெஷர், ப்ரெஷர் சொல்லிச்சுன்னா என்ன இருக்க போகுது, M(L-1 T-2) இன்டு R சொல்றது வந்து ரேடியஸ். ரேடியஸ் சொல்லி சொன்னால் ஆர், ஆர் சொல்லி சொன்னால் எல், எல் டு த பவர் 4 ஓவர் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து என்ன இருக்க போகுது, நீட்டா. நீட்டா சொல்றது வந்து ML-1 T-1 இன்டு எல் சொல்றது எல்லாரும் இருக்க போகுது. அப்ப பாருங்க இதுல என்னென்ன கட் பண்ணலாம் என்றால் MM கட் ஆகிடும், L to the power -1 L to the power மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, மியூட் பண்ணாலும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. மது எம்எஸ் இஎம்எஸ் வருகிறது, ரைட்? இதுல பாருங்க T to the power -1 T to the power -2 மட்டும் படிக்க T to the power -1 மீண்டும். ஸோ மிஞ்ச போறது T to the power -1. எல்லும் L to the power 4 மட்டும் படிக்க L to the power 3 என்று வரும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வருது, லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து L³ T-1. அதே விஷயம் தான் என்ன செய்யுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருது. ஆகவே இது ஒரு பரிமாண முறைப்படி சரியான ஒரு விஷயம், ரைட்?
இப்ப நீங்க இதெல்லாம் செய்து கொண்டு வர உங்களுக்கு வந்து இந்த பயம்ன்ற விஷயம் வந்து தெளிவாகும் ஈடுபடும். நீங்க சொல்லி சொன்னால் தெரியாத கணியங்களுக்கு இல்லை செய்யுறீங்க கேள்வி. இந்த கேள்வியை இப்பதான் கேள்வியை நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், சமனா வருதுன்னு பாருங்க. சமனா வருமா? இதை நீங்க ஹோம்ஒர்க் இதை வீட்டை செய்து பாருங்க. என்ன கேள்வி? Q by T equal K A theta over D. சரியா? Q என்று சொல்றது வந்து இங்க வெப்பம். Q என்று சொல்றது வெப்பம். மற்றபடி K என்று சொல்றது வந்து வெப்ப கடத்தாறு. வெப்ப கடத்துதல் என்ன? வெப்ப கடத்தாறுன்னு சொல்லுவோம். வெப்ப கடத்தாறு இல்ல கடத்துகிறேன். வெப்ப கடத்துறன். அடுத்து D என்று சொல்றது வந்து நீளமாக இருக்க போது இந்த படத்தின் நீளம். தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம். என்று சொல்றது வந்து குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்பு. ரைட். வெப்ப கடத்திறனுக்கு நீங்க எழுதிக்கொண்டா சரி. MLT -3 theta -1. MLT -3 theta -1 வச்சுக்கொண்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஈக்குவல் வந்து ரைட். சரி, MLT -3 theta -1. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அதை நோட் பண்ணிக்கணும் ஹோம்ஒர்க். நைன் நீட்டா வி நீட்டான்றது என்ன மாதிரி எழுதி எழுதுறதா? 9 நீட்டா வி 2a squared d minus 4 into g. Right? இப்ப சொல்லுங்க பாபம், ரோ வந்து அடர்த்தி என்று சொல்லி சொன்னா டி வந்து என்னவாக இருக்கு? யாரா சொல்லுங்க. அடர்த்தியா இருக்கு. வெரி குட். அடர்த்தி. ஏன் அடர்த்தி? ஒரே பரிமாணம் உள்ள கணியங்கள் தான் கழிபடும். குட், ரைட். அதாவது இங்க ஒரு விஷயம் கழிபடுதுன்னு சொல்லி சொன்னால் இவரும் ஒரே பரிமாணங்களை கொண்டவரா இருக்கும். கூட்டுப்படுதலோ இல்லாட்டி கழிபடுதலோ நடக்கும் போது என்ன இருக்கணும்? ரெண்டும் ஒரே பரிமாணங்களை கொண்டதாக இருக்கணும். சோ இதுல இருந்து நீங்க விளங்கி கொண்டோனும். இதுகளை வச்சுக்கொண்டா எம்சிக்கு வரும் உங்களுக்கு. ரைட். இதைத்தான் பெரிய விஷயமா யோசிச்சு எங்களுக்கு பரிமாணம் கஷ்டம் மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அடிப்படை கான்செப்டை நாங்க விளங்காம படிக்கிறது தான் கஷ்டமா இருக்கிறதுக்கான ரீசன். இப்போ ரெண்டு கணியம் கூட்டப்படுதுன்னா ரெண்டு முறையாக்களா இருக்கணும். கழிபடுதுன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு முறையாக்களா இருக்கணும் விஷயம் வந்து விளங்குவோம் உங்களுக்கு. ரைட். சரி. அப்ப ஆனா டின்றது வேற அடர்த்தியா இருக்கலாம், ப்ரோன்றது வேற அடர்த்தியா இருக்கலாம். ரைட். இதுல உண்மையில டின்னு சொல்றது வந்து கோளத்தின் அடர்த்தின்னு சொல்லுவோம். கோளத்தின் அடர்த்தி. இது ரோன்னு சொல்றது வந்து நீரின் அடர்த்தி. ரைட். நீட்டா பாகங்களை குணம் அது தந்தான். சரியா? பி என்று சொல்றது வந்து வேகமாக இருக்க போது பி என்றது ஈர்வையிலான ஆரம்பிடுவது என்ன? புவியீர்ப்பு ஆரம்பிடுவது. ஈர்ப்பு ஆரம்பிடுவது. அல்லது இதுல ஏ என்றது குறுக்குவெட்டு ஆரே என்றது ஆரையாக இருக்கு. கோளத்தின் ஆரை. அதாவது கோளத்தின் நகர்வு வேகம். அதாவது ஒரு பாய் ஒன்றுக்குள்ள கோளத்தை போடைகள்ல அது என்ன நகர்வு வேகம். சின்ன பிசுக்குமையோட பாடத்திலே இருக்குது. ரைட். இப்ப அந்த நகர்வு வேகத்துக்கான சமன்பாடு தான் இது. அப்ப இதை வச்சு கொண்டு இப்ப நீட்டாக்கு நான் தெரியல. நீட்டாக ஆல்ரெடி வந்து நான் தந்தனான். மேல் -1 டி -1 தந்தனான். ரைட்.
அதை வச்சு கொண்டு செய்யும். இதை வந்து போய் செய்து பாருங்க. சரியா, நான் செய்து விடுறேன். அது ஹோம்ஒர்க் தானே, அதை செய்யுங்க. சரி, மற்றது இன்னொரு விஷயம் தெரியும் என்னென்றால், இதை நீங்கள் வந்து இப்ப ரெண்டு ரெண்டு பேராக எடுத்துலாம் செய்ய தேவையில்லை. இப்போ ஒரு அடர்த்தியில இருந்து இன்னொரு அடர்த்தியை கழிவட்டா என்ன வரப்போகுது, அடர்த்தி தான் வரப்போகுது, சரிதானே? ஆகவே இது நீங்க ரெண்டு பேரா கருது செய்ய தேவையில்லை. சாதாரணமா ஒரு அடர்த்தி இருக்க மாதிரியே செய்யலாம், யோசிச்சு செய்யலாம். சரி, ரைட். இடது பக்கத்தை எடுத்து முடிச்சிருச்சுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து முடிச்சிருச்சுன்னா, இந்த உங்களுக்கு 9க்கு வந்து பரிமாணம் இல்லை, மீட்டாக்கு பரிமாணம் இருக்குது. ரைட், அதே மாதிரி விக்கு பரிமாணம் இருக்கு. நீட்டான பரிமாணம் என்னவா இருக்க போதுன்னா எம்எல் -1 டி -1. இது v என்றது வேகம் என்னவா இருக்க போகுது, எல்டி -1 ஆக இருக்க போகுது. இதை நாங்க சிம்பிளை பண்ணால் ஒரே அடிகளை கொண்டவை பாருங்க, எல் சி -1 எல் சி +1. அப்ப என்ன செய்யும், ரெண்டு ஒன்று ஒன்று இல்லாம போயிடும். அந்த பேசிக் தெரியும் தானே, இது எல் சி -1 எல் பண்ண மட்டும் சொல்லிச்சுன்னா ஒரே அடிகள் சொல்லிச்சுன்னா அந்த அடியை எடுத்து போட்டு கூட்டணும். சயவண்டையும் கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் என்றால் எந்த ஒரு இலக்கத்திலிருந்து பூஜ்ஜியமா அடுக்கு வந்து ஒன்றாக இருக்கும். ரைட், இனி டி -1 டி -1 எடுத்துருச்சுன்னா அது ரெண்டு கூட்டுப்படைக டி -2 ஒன்று பேர் எம் டி -2 ஒன்று பேர். ஓகே, இதே நாங்க ரைட் ஹேண்ட் சைடு எடுத்த முடிச்சுன்னா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்த முடிச்சுன்னா என்ன விஷயம் இருக்குது, 2க்கு பரிமாணம் இல்லை, சரியா? ஏ வர்க்கத்துக்கு தான் பரிமாணம் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு நான் விஷயம் சொல்லிட்டேன், என்ன விஷயம், ரைட்? டி -ρ சொல்லி சொன்னான், அடர்த்தி அடர்த்தி கழிச்சா அடர்த்தி தான் பெறப்போகுது. அப்ப நான் ஏதாவது ஒரு அடர்த்தியை போடுறேன், டி என்றே போடுறேன். அங்கால ஜி ஜி என்ற பரிமாணம். ஏ என்று சொல்றது வந்து ஆரை வர்க்கம் சொல்லி சொன்னா எல் வர்க்கமாக இருக்கும். ஆரைன்றது ஒரு நீளம், என்ன அடர்த்தி என்றது கிலோகிராம் மீட்டர் -3. கிலோகிராம் என்றால் எம், மீட்டர் -3 என்று சொல்லி சொன்னா எல் -3 இன்டு ஜி என்றது ஆர் முடுவல் எல்டி -2. இந்த விஷயங்கள் தெரியாம இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? இனி எம்ம நாங்க பொதுவா முன்னுக்கு எழுதுறாங்க. அங்கால எல் டு த பவர் 2 எல் டு த பவர் 1 ரெண்டு சேர்ந்தா எல் டு த பவர் 3 என்று வரும். எல்லின் ரெண்டாம் அடுக்கும் எல்லின் ஒராம் அடுக்கும் சரிகளை எல் டு த பவர் எல்லின் மூன்றாம் அடுக்கு வரும். எல்லின் மூன்றாம் அடுக்கு இருக்குது, சரி. இங்க எல்லின் -3ஆம் அடுக்கு கிடக்கு. அப்ப எல்லின் மூன்றாம் அடுக்கும் -3ஆம் அடுக்கும் சேர்ந்து இல்லாம போயிடும். அதாவது என்ன சொல்றேன்னால், எல்லின் மூன்றாம் அடுக்கும் எல்லின் -3ஆம் அடுக்கும் வெட்டுப்படும். வெட்டுப்பட மிச்சமா இருக்க போறது சி -2 மாத்திரம்தான். இவரும் வெட்டுப்படும். ஆகவே இப்ப என்ன முடிவு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஆகவே இது பரிமாண முறையில சரியான ஒரு சமன்பாடு. ரைட், சரியா? அடுத்த கேள்வி இருப்பீங்க. அடுத்தது, இந்த இலைகளில வந்து ஒலி பயணம் செய்யற சவுண்ட் வந்து பயணம் செய்யற வேகம். இப்ப இலைகளில் நெட்டாங்கலைகள் தானே இலைகள் சொல்லலாம். இது கோள்களில வந்து ஒலி இலைன்ற வேகம் வி வந்து படிப்பீங்க, வையோ கேபிட்டல் வையோ ரோ என்று சொல்லுவோம். ரைட், வை என்று சொல்றது நீங்க என்ன இருக்க போது, யங்கின் மட்டாக இருக்கு. யங்கின் மட்டு, ரைட்.
y என்று குறிக்கலாம் அல்லது e என்று குறிக்கலாம், கேபிட்டல் e என்று குறிக்கிறது, ரைட். ரோன்னு சொல்றது வந்து அடர்த்தி. இது வந்து என்னவா இருக்க போது வேகமாக இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு என்ஜிக்குள்ள அடிக்கடி கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் யங்கின் மட்டின் பரிமாணமும், ரைட், யங்கின் மட்டின் பரிமாணமும் அமுக்கத்தின் பரிமாணமும் சமனாகும். சரியா? அப்ப யங்கின் மட்டின் பரிமாணம் என்னவாக இருக்க போது ml-1 t-2. ஏன் யங்கின் மட்டம் ஒரு மாறிலி, சரிதானே? யங்கின் மட்டின் பரிமாணமும் அமுக்கத்தின் பரிமாணம் வந்து அமுக்கம் மட்டும் இல்ல, இவர் அமுக்கம் இல்ல, வேற வேற கணியம். அமுக்கத்தின் பரிமாணத்துக்கு இவர் என்ன இருப்பாருன்னா சமனா இருப்பார், ரைட். ரோன்ற அடர்த்தி என்றது வேகம். அப்ப இனி வந்து நீங்க நார்மலா செய்து கொள்ளலாம், சரியா? செய்யுங்க பாப்போம், இப்படி செய்வீங்கன்னு பாப்போம். இந்த மாதிரி ஆன்சர் வந்து சார். ஓகே. செய்து பார்ப்போம். இடது பக்கம் பிரச்சனை இல்லை, LT-1 வரப்போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் உங்களோட வரப்போகுது LT-1, வேகம் தானே. ரைட் ஹேண்ட் சைட் எப்படி சிம்பிளை பண்றது பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளை பண்றது சொல்லிச்சுனால ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளுங்க. ஒரு இலக்கத்தின் வர்க்க மூலம் எடுத்துருச்சுன்னா அதோட மீனிங் வந்து அரையாம எடுக்குன்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, ரைட். ஒரு வர்க்க மூலம் என்ன மீனிங்? அரையாம எடுக்கு, ரைட். அப்படின்றால் இப்ப வையினதும் வைக்கும் எத்தனையாம எடுக்கு, வையின் பரிமாணத்துக்கும் அறியாம எடுக்கு, ரோவின் பரிமாணத்துக்கும் எத்தனையாம எடுக்கு, அறியாம எடுக்குன்னு வரும், சரியா? y என்று சொல்றது இந்த அமுக்கத்தின் பரிமாணம், அமுக்கத்தின் பரிமாணம் ml-1 t-2. അതിന്റെ பரிமாணம் என்ன, അതിന്റെ അറിയാമ എടുക്ക്. ரோன்றது அடர்த்தி, அடர்த்தின்றது ml-3, അതിന്റെ അറിയാம. நாங்க இது அறியாம எடுக்க நாங்க கொமனா வச்சிருந்தா இது ஈஸியா சுருக்கிக்கலாம். என்ன இப்படி போவோம்னா கொமனா வைக்கணும், ஈஸியா சுருக்கலாம். அதான் என்ன சொல்றேன் என்றால் y/ρ അതിന്റെ അറിയാമ എടുക്കേണ്ടത് അങ്ങനെ y/ρ അറിയാമ എടുക്കാം. y பரிமாணம் என்னவா இருக்க போகுது? ml-1 t-2. ரோண்ட பரிமாணம் ml-3. அவைண்ட அறியாம எடுக்கும். ஓகே. அப்ப பாருங்க, எம் என்ன செஞ்சிருமாட்டா விட்டுப்பட்டுரும், விட்டுப்பட்டுரும். சில
L to the power minus 1 L to the power minus 3 மட்டும் பட L to the power minus 2 என்று பிஞ்சும். இந்த L to the power minus 2 வந்து மேல போகுமாக இருந்தால் L to the power 2 என்று வரும். L minus 2 மேல போய்க்க 2 என்று வரும். இதுல L to the power minus 2 இருக்குது. இனி வழியில அறியாம எடுக்கிறார். என்ன செய்யணும்னா இந்த வர்க்கத்துல வர்க்கம் என்ன செய்ய மாட்டா பெருக்கப்படும். ரைட், பவரும் என்ன செய்யும் பெருக்கப்படும். ஸோ L to the power 2 into half C to the power minus 2 into half. ஸோ ரெண்டு மட்டும் பட இங்க L மிஞ்ச போகுது, ரெண்டு மட்டும் பட இங்க மைனஸ் 1 மிஞ்ச போகுது. ஸோ LT minus 1 இதுதான் எங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்தது. ஆகவே இது பரிமாண முறையில சமனானது, சரியானது. ரைட், இப்படியே கேட்டுக்கொண்டே போகலாம். இதுல இன்னொரு வித்தியாசமான வழிகள் சொல்லி சொன்னால் P1 minus P2 equal to 2T upon R. Sorry. அப்ப அந்த ஜங்கின் மட்டும் அந்த இடத்த வந்து டபுள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது MCQ அடிக்கடி கேட்கிற விஷயம். அமுக்கத்தின பரிமாணத்துக்கு சமனான பரிமாணம். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கேட்டு விட்டுருவாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்க கூடாது. அது வந்து பின்னுக்கு, அதாவது இந்த ஃபைனல் பேப்பர்ல வர விஷயம் தானே. ரைட், ஃபைனல் பேப்பர் நீங்க பின்னுக்கு அந்த செக்ஷன் வந்து படிச்சிருவீங்க. ரைட், அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா P1 சொல்றது வந்து திரவ துளியின் உள்ளாரை, சரி, உள்ள அமுக்கம். திரவ துளியின் உள்ளமுக்கம் தான், திரவ துளியின் உள்ளமுக்கம். அப்படின்னா என்னன்னா, ஒரு திரவ துளி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திரவ துளிக்கு வந்து உட்பக்கம் வந்து ஒரு அமுக்கம் இருக்கும், அதாவது சரௌண்டிங் வந்து வேற ஒரு அமுக்கம். திரவ துளிய வழி மேற்பரப்பு வந்து வேற ஒரு அமுக்கத்துல இருக்க போகுது. சரிதான், இது அமுக்க வித்தியாசத்துக்கான சமன்பாடு எனக்கு. P2 சொல்றது வந்து என்னவா இருக்க போது, திரவ துளியின் வெளி அமுக்கம். P என்றது மேற்பரப்பு இழுவிசை, கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 2, மேற்பரப்பு இழுவிசை. பிறகு இதுல இழுவிசை தானே இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்க யோசிக்க கூடும், இது விசையை குறைக்குதுன்றது யோசிக்க கூடும். அப்படி இல்லை, ஏன்னா மேற்பரப்பு இழுவிசைன்றது வேற. ரைட், அடுத்தது R, கோளத்தின் ஆரை. மேற்பரப்பு இழுவிசை என்ற பரிமாணம் வந்து மேற்பரப்பு இழுவிசை என்னவா இருக்க போதும் MT minus 2 பெறும். அதாவது கிலோகிராம், அதோட யூனிட் வந்து கிலோகிராம் செகண்ட் மைனஸ். இது பாருங்க, என்னது ஆன்சர் வந்துடும். ரைட், குட். சின்ன விஷயம் என்ன. ரைட், அதாவது இதுல என்ன வித்தியாசமான விஷயம் என்றால் இதுல அமுக்கம் கழிபடுது. கழிச்சாலும் இடது பக்கம் என்ன வர போகுது, நம்ம சொன்ன விஷயம் தான். ரைட், LHS சொல்றது வந்து என்ன வர போது, ஒரு அமுக்கத்திலிருந்து இன்னொரு அமுக்கத்தை கழிச்சால் அது பரிமாணம் வந்து அமுக்கத்தின் பரிமாணம். ML -1 P -2 தான் அமுக்கத்தின் பரிமாணம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்த மட்டும் சொன்னால் என்ன இருக்க போகுது, T பரிமாணத்தின் கீழ் R பரிமாணம். T என்று சொல்றது வந்து மேற்பரப்பு இழுவிசை. அப்ப திருப்பியும் சொல்றேன், மேற்பரப்பு இழுவிசை சொல்றது விசை இல்லை, சரிதானே, விசையின் பரிமாணம் இல்லை. ரைட், அப்ப என்ன வர போகுது, MT -2 வரும். R சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது, RI L. அந்த L வந்து மேல போகமாக இருந்தா L -1 வரும்.
ஆகவே பாருங்க இடது பக்கம் வலது பக்கம் அப்படி வருது, சமனா வருது. அது பரிமாண முறையில சரியான ஒரு விஷயமாக இருக்க போகுது. ரைட், இப்படி கேள்வியை கொஞ்சம் கேட்டுக்கொண்டு போகலாம். சரியா, இப்படி ஒரு கேள்வி வந்துட்டா என்ன செய்யறது? F is equal to MA plus MB squared upon R. நார்மலா MA என்று சொல்றது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் எங்களோட திணிவுதர ஆர் முடுவல். இதுவும் திணிவுதர ஆர் முடுவல் தான் அது வட்ட இயக்கம். அதாவது நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கமும் சேர்ந்து நடந்தா நாங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட், MB ஸ்கேர்ட் அப்போன் ஆர் என்றது வந்து M வந்து திணிவு, B என்றது வேகம், R என்றது ஆரை. மறுபடி M என்றது திணிவு தான், E என்றது ஆர் முடுவல், F என்றது விசை. இது எப்படி செய்யறது? செய்யுங்க பாப்போம். ரைட், இதுக்கு என்ன செய்யறது சொன்னா அதே சேம் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? விசை. விசையில பரிமாணம், விசையில பரிமாணம் என்ன இருக்க போகுது? ml ஸ்கொயர் டி மைனஸ், சாரி ml ஸ்கொயர்ல ml டி மைனஸ் கிலோகிராம் மீட்டருக்கு -2 எல்லாம் ml டி -2. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கல உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வரும். ரெண்டு பேர் இருக்கிறேன், ரெண்டு கணியங்கள் இருக்கு. அப்ப ரெண்டு கணியங்கள் இருக்கான ரெண்டு கணியத்தையும் தனித்தனி எடுத்து காட்டணும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல முதலாவது ரைட் ஹேண்ட் சைடுல முதலாவது நான் எம்ஏ எடுக்கிறேன். எம்ஏ இந்த பரிமாணத்தை காட்டப்போம். எம்ன்றது என்ன? கிலோகிராம். அப்ப ஏன்றது என்னவா இருக்க போகுது? ஆர் முடுவல் எல்டி -2. ஸோ ஒரு ஆள் பிரச்சனை இல்லை. அடுத்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரெண்டாவது ஆள் இருக்கிற ரெண்டாவது ஆளர் MB ஸ்கொயர்ட் அப்பான் ஆர். அவற்றை பரிமாணத்தை எடுக்க போகிறோம் சொன்னால் எம்என் சொல்றது தெளிவு, தெளிவின் பரிமாணம் எம். பி வர்க்கம் சொல்லிச்சுன்னா எல் ஸ்கொயர் டி -2 என் வேகத்தின வர்க்கம். ஆர்ன்றது எல். ஸோ எல்லும் எல் வர்க்கம் விட்ட படைகள் எங்களுக்கு என்ன வரப்போகுது? எம்எல் டி -2 வந்து வரப்போகுது. ஸோ என்ன இருக்க போகுது? இப்ப பாருங்க எல்லாமே பரிமாண முறையில சரியா இருக்கு. இவரும் இவரும் இவரை எல்லாருமே என்னவா இருக்க போகுது? ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கோம். ஆகவே LHS equal to RHS 1 equal to RHS 2. இப்படியும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இது என்ன பரிமாண முறையில சரியானதாக இருக்கு. ஓகே, இப்ப இதை வந்து ஹோம்ஒர்க்கா செய்யுங்க. ஹோம்ஒர்க்கா செஞ்சு பாருங்க. T is equal to 2 pi square root L over G. அதாவது ஊசலின் அலைவு காலத்துக்குரிய ஈக்குவேஷன். ஊசல் எடுத்துச்சுன்னா தெரியும், ஊசல் கொண்டு ஒரு படிகாரத்துல கீழே இருக்கும் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் ஒரு நூலினால். இது வந்து அலை. அலைமண்டா என்ன மீனிங் சொன்னால் இவர் வந்து இப்படியே என்ன செய்வார்? இங்க போவார். குறை என்ன செய்வார்? இந்த இடத்துக்கு வருவார், திருப்பி இங்க வருவார், திருப்பி இங்க போவார். அதாவது ஒரு அலைவன்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் சமநிலைத்தானம். இதை சொல்லுவோம் சமநிலைத்தானம் சொல்லுவோம். ரைட், இதுல இருந்து இங்க போய் திருப்பி இங்க வந்து திருப்பி மற்ற சைடுக்கு போய் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது, இதுதான் ஒரு முழு அலைவன்னு சொல்லுவோம். அந்த ஒரு முழு அலைவுக்கு எடுக்கிற நேரம் தான் அலைவு காலம் என்று சொல்லுவோம். ரைட், அந்த அலைவு காலம் தான் என்ன செய்யப்படும்? இப்படியான ஒரு சமன்பாட்டால தரப்படும்.
இந்த எல்லுன்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போட்டால் இந்த ஊசல் குண்டுட நீளம். என்றது என்னது? புவியீர்ப்பு ஆர்முடுவல். 2πன்றது மாறிலி. சரிதானே? அப்ப ஊசல் குண்டுட நீளத்திலையும் ஆர்முடுவல்லையும் என்ன இருக்க போது இந்த ஊசல் குண்டுட அலைவு காலம் வந்து தங்கி இருக்க போகுது. ரைட்? ஆக எல்லுன்னு சொல்றது வந்து ஊசல் குண்டுட நீளம். ரைட்? என்றது ஈர்வையிலான ஆர்முடுவல். ஈர்வை ஆர்முடுவல். இதை வச்சுக்கொண்டு நீங்க வீட்டு செய்து பாருங்க. இது பரிமாண முறையில சரியா வருது கொண்டு செய்து பாருங்க. மறுபடியும் நான் கதைச்ச விஷயம் வந்து மேலதிக விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ரைட். அடுத்த 4வது பிரயோகம் போட்டுக்கொள்ளுங்க. பரிமாணத்தின் 4வது பிரயோகம் பார்க்க போறோம். மொத்தம் 5 பிரயோகம் இருக்கு. அதுல 4வது பிரயோகம் சமன்பாட்டை பரிமாண முறையாக நிறுவு. சமன்பாடு வந்து பரிமாண முறையில நிறுவ போறீங்க. சரியா? சமன்பாடு ஒன்று பரிமாண முறையால நிறுவுறது. இப்ப எழுதின சமன்பாட்டையே பரிமாண முறையில நிறுவு. அதுக்கு டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. டவுட்னா கேளுங்க. பரிமாண முறையில இந்த சமன்பாடு வந்து சரியென்று நிறுவ போறோம். இல்ல பரிமாண முறையில இப்படி ஒரு சமன்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுவ போறோம். ரைட்? அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு அந்த சமன்பாடு என்ன? T is equal to 2π square root L over G. ரைட்? இந்த சமன்பாட்டை பரிமாண முறையை பயன்படுத்தி நாங்க நிறுவ போறோம். இப்படி ஒரு சமன்பாடு இருக்குதுன்னு சொல்லி நிறுவ போறோம். அவர் சமன்பாடு எல்லாம் தந்துட்டார். ஓகே? அவர் தந்த சமன்பாடை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? நிறுவி எடுக்க போறீங்க. கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா? கண்டுபிடிக்கிறதுன்றது வேற. இது வந்து நீங்க இப்படி ஒரு சமன்பாடை நிறுவலாம் மட்டும் பார்ப்போம். அப்ப இந்த டி என்ற விஷயம் பாருங்க, டி என்ற விஷயம் என்னென்னத்துல தங்கி இருக்குன்றால் நான் அதுல சொன்ன மாதிரிதான். இந்த டி என்றது என்ன? அலைவு காலம். இந்த அலைவு காலம் வந்து என்னத்துல தங்கி இருக்க போது? இலையிட்ட நீளம், ஊசல் கொண்டின நீளம். அப்ப ஊசல் கொண்டின நீளத்துல தங்கி இருக்கு. அதை எப்படி எழுதுவோம்? டி ப்ரொபோஷனல் டு எல் அப்படின்றால் அலைவு காலம் நேர்வீத சமன் எல்லுக்கு. அதாவது எல் கூடினால் அல்லது எல் மாறினால் அலைவு காலம் மாறும். அதை நாங்க மாறி வாசிக்கிறது அப்படி அலைவு காலமானது நீளத்தில் எனது ஊசல் கொண்ட நீளத்தில் தங்கி இருக்கின்றது. அதை எப்படி எழுதுவோம்? இப்படித்தான் டி ப்ரொபோஷனல் டு எல் அப்படின்னா என்ன? டி ஆனது அலைவு காலமானது இழையின் நீளத்துடன் ஊசல் கொண்ட நீளத்துடன் மாற்றமடையும். நேர்வீத சமனாக மாற்றமடையும். அப்படின்னா ஊசல் குண்டின் நீளம் கூடினால் அலைவு காலம் என்ன செய்யும்? கூடும். ஊசல் குண்டின் நீளம் குறைந்தால் அலைவு காலம் என்ன செய்யும்? குறையும். அதான் நேர்வீத சமன் என்று அர்த்தம். ரைட்? நேர்வீத சமன் என்ன? ப்ரொபோஷனல் டு. ப்ரொபோஷனல் டு என்ன? ப்ரொபோஷனல். அப்படின்றால் அதில் அர்த்தம் என்ன? நேர்வீத சமனாக மாற்றமடையும். இவர் கூடினால் இவர் கூடுவார். இவர்ல இவர் டிபெண்ட் பண்ணி இல்ல, இவர்ல நீளத்துலதான் இவர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். ஆக மரியாதை கொடுங்க. சீல எல் டிபெண்ட் பண்ணி இல்லை. ரைட்? எல்லுல தான் சி டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்படின்னு என்ன? நீளம் கூடி குறைஞ்சா அலைவு காலம் மாறுபடும். ஆக அலைவு காலம் என்னத்துல தங்கி இருக்குது என்றால் நீளத்துல தங்கி இருக்கு. ரைட்? அடுத்த என்ன விஷயத்துல தங்கி இருக்குது? சமன்பாடுல வேற வேற என்னது தங்கி இருக்கு? ஜீல தங்கி இருக்கு. தங்கி இருக்குன்ற விஷயத்த நாங்கள் என்னென்று போடுவோம்னு சொன்னா இ என்று சாரி ப்ரொபோஷனல் டு போடுவோம். சரியா? உண்மையிலேயே ப்ரொபோஷனல் டு வந்து அவர் கூடினா இவரும் கூடணும். ரைட்? அவர் குறைஞ்சா இவர் குறையணும். இப்ப தங்கி இருக்கிறன்ற விஷயத்த எழுதுறதுக்காக தான் நாங்க இந்த ப்ரொபோஷனல் டுன்ற விஷயத்த போட்டிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக அலைவு காலம் நீளத்திலே தங்கி இருக்கு, அலைவு காலம் கீழே புவியீர் பார்வையில தங்கி. அப்ப கொமனா சேர்த்துல அலைவு காலமானது நீளத்திலையும் புவியீர் பார்வையிலையும் தங்கி இருக்கு. ஆனா நீளத்தின் எத்தனையாம் அடுக்குல தங்கி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் எக்ஸாம் அடுக்குல தங்கி இருக்குன்னு போடுறேன். உதாரணத்துக்கு எல் 2ஆம் அடுக்குன்னு வரலாம், சி 2ஆம் அடுக்குன்னு வரலாம்.
அப்ப எனக்கு தெரியாதானே இல்ல இந்த 2ஆம் அடுக்குல தங்கி இருக்கும் 3ஆம் அடுக்குல தங்கி இருக்கும் 12ஆம் அடுக்குல தங்கி இருக்கும் எனக்கு தெரியாது. அப்ப நான் இந்த போடுறேன் எனக்கு தெரியாதபடியா இது இந்த எக்ஸாம் அடுக்குல தங்கி இருக்குது ஜி இந்த வையாம் அடுக்குல தங்கி இருக்குன்னு போட்டுரு. தெரியும் இது இது தங்கி இருக்கிற விஷயத்தை தான் நடி இருக்கிறேன். ரைட் இதை நான் ஒரு ஈக்குவேஷனா மாற்றணும் பண்ணால் இந்த ப்ரொபோஷனல் நான் ஈக்குவேஷனா மாற்றணும் பண்ணா முன்னுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மாறிலியோட போடும். என்னது அலகு பரிமாணமற்ற மாறிலி. ஏன் எனக்கு தெரியாத ஒரு ஆளை கொண்டு இதுல போட போறேன் அவர் தெரியாத ஒரு ஆளை கொண்டு போட போறேன்னா அலகு பரிமாணம் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போட இயலுமா? அலகு பரிமாணம் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போட போறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு போட போறேன். அப்ப எனக்கு தெரியாத ஒரு ஆளை கொண்டு போட போறேன்னா அவருக்கு என்ன இருக்கக்கூடாது. இங்க கேன்றது வந்து என்னவா இருக்காது. கே என்று சொல்றது வந்து அலகு பரிமாணமற்ற மாறிலி. அலகு பரிமாணமற்ற மாறிலி விளங்குத விஷயம். தம்பி மியூட் பண்ணதும் ரைட். அப்ப பாருங்க இந்த ப்ரொபோஷனல் நான் என்ன செஞ்சிட்டேன் ஈக்குவலா மாத்திட்டேன். எப்படி மாத்திரான் ஈக்குவலா? ஒரு ஈக்குவல் நீங்க ஆட் பண்ணணும்னா ஒரு மாறிலியோட சேர்த்து தான் ஆட் பண்ணலாம். சரியா? அப்ப இங்க என்ன மாறி வேற என்ன வேற போகுது ஈக்குவேஷன். இப்படி எடுத்துட்டோம் ஒரு ஈக்குவேஷன் டைப்புக்கு எடுத்துட்டேன். ஆனா இன்னும் என்ன எடுக்க இல்ல எக்ஸ் என்றவர் ஆரண்ட் எடுக்க இல்ல y என்றவர் ஆரண்ட் சொல்லி நான் எடுக்க இல்லை. ரைட் அது எப்படி எடுக்கிறேன்னு இதுதான் வரப்போகுது. ரைட் அப்ப இத இங்க எழுதுறேன் பாருங்க. சி என்றவர் வந்து k இன்டு எல் டு த பவர் எக்ஸ் சி டு த பவர் y என்று எழுதிட்டு இனி சி என்றவர் யார்? டி பரிமாணத்தை எழுதணும். சி என்றவர் யார்? நேரம். நேரத்தில பரிமாணம் என்ன? பரிமாணம் எழுதுற முறையில் எடுக்கணும். ரைட் கேக்கு வந்து என்ன பரிமாணம் இல்லை தானே எழுதுறோம். அந்த எக்ஸாம் இருக்கு. அடுத்த ஜி இந்த வழியாம இருக்கு. பாருங்க ஜி என்று சொல்றது என்ன இருக்க போகுது நேரம். நேரத்தின பரிமாணம் என்ன இதுதான் என்ன அது அப்படியே வருது. அப்ப ஜி இல்ல எத்தனையாம இருக்கு ஒரு ஆமடுக்குன்னா ஒரு ஆமடுக்குன்னே போகுது. கேக்கு வந்து அழகும் இல்லை பரிமாணம் இல்லை. அப்ப அதில் எழுத தேவையில்லை. எல் வந்து நீளத்தின பரிமாணம் கேபிட்டல் எல் அதுന്റെ எக்ஸாம் எடுக்கணும். எக்ஸாம் எடுக்க போதும். ஜி என்றது ஈர்வையிலான ஆர்முடுகள். ஈர்வையிலான ஆர்முடுகள பரிமாணம் என்ன இருக்க போகுதுன்னா எல் சி மைனஸ் 2 அதுന്റെ வையாம இருக்கு. அப்ப நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். e to the power 1 l to the power x இங்க என்ன இருக்குது l to the power y l to the power y c to the power என்னவா இருக்க போகுது -2 into y minus 2y -2 into y minus 2y. ஸோ இவங்க ஒரே அடி என்று சொல்லிச்சுன்னா அடுக்கு என்ன செய்யலாம் கூட்டி எழுதலாம். l to the power x plus y c to the power minus 2y எங்கால c to the power y தான் கிடக்கு. சரியோ? நான் இந்த விஷயத்தை அழிக்கிறேன். இதுல அழிக்கிறேன்னா பாருங்க இது இடது பக்கம் வலது பக்கம் சமன். சமன்பாடு போட்டா என்ன மீனிங் சமனுக்கு அங்கால இருக்கிறவரும் சமனுக்கு இங்கால இருக்கிறவரும் சமன். அப்ப டீயும் டீயும் சமன். அப்ப டீயும் டீயும் சமன் டீ அடுக்கும் என்னவா இருக்கும் சமனா இருக்கும். அப்ப டீயின் அடுக்கு இங்க என்னவா இருக்க போகுது அதாவது டீயை சமப்படுத்த போறேன். டீயை சமப்படுத்திட்டு அதுல மேல இருக்கிறது வந்து என்ன இடது பக்கம் 1 இருக்குது வலது பக்கம் என்ன இருக்குது -2y இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் வைய எழுவாய் மாத்தினா வைக்கு என்ன ஆண்டு வர போகுது -2 போய் பிரிவடிச்சுட்டா வைக்கு -1/2 வருது. இதையே நான் எல்ல சமப்படுத்த போறேன்னா எல் இங்கால இல்ல. எல் இங்கால இல்லையா அதுல மீனிங் என்ன இல்ல அடுக்கு 0. எல்லின் அடுக்கு 0 தான் அதுல மீனிங் என்ன எல் வந்து இங்க இல்ல எல்லின் அடுக்கு 0. இப்ப எம் வந்து அங்கால இல்ல அங்கால இல்லைன்னா என்ன மீனிங் எம்மின் அடுக்கு 0. எம் இங்கால இல்ல அப்படின்னா என்ன மீனிங் எம்மின் அடுக்கு 0. ரைட் எந்த ஒரு அடுக்கும் 0 இருந்தா தான் என்ன செய்யும் 1. அப்ப அதை தான் நாங்க என்ன செய்ய மாட்டோம் எழுத மாட்டோம். ரைட் அப்ப எல் வந்து இங்க இல்லையன்றபடியா நான் என்ன செய்யறேன் எல்லுன்ற 0 அடுக்கன்னு போடுறேன். ஆக இடது பக்கம் என்ன இல்ல நான் சமப்படுத்த போறேன். அப்படின்னா இடது பக்கம் 0 அங்க இங்க என்ன நடக்குது x plus y நடக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் y இந்த வேல்யூ தெரியும். இப்ப y இந்த வேல்யூ -1/2 அந்த -1/2 இங்கால வந்தா என்ன வர போகுது +1/2 என்று வரும். சோ இதுல இருந்து நான் என்ன எழுத போறேன் x equal to 1/2 எழுத போறேன். விளங்கிட்டோ? அப்ப பாருங்க நான் என்ன செஞ்சேன் எனக்கு தெரியாத கணியம் x உம் y உம் அதை கண்டுபிடிச்சேன். ரைட் தெரியாத கணியம் x உம் y உம் அதை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சா அதை கொண்டு போய் நான் அதுல என்ன செய்ய போறேன் அப்ளை பண்ண போறேன். சரியோ? அப்ப பாருங்க சமன்பாடு என்ன c is equal to k into
L to the power x, L to the power x, x க்கு பதிலா என்ன போட போறேன், half கொண்டு போட போறேன், into g into L to the power g ல y ஆம இருக்கு, y எத்தனை மைனஸ் ஆகும். சரியா? இப்ப நான் இதை வந்து என்ன எழுதலாம் என்றால் L in the half g in the ஒன்றுங்க g in the half என்று போடலாமே இல்லை, ஏனென்றால் இது மைனஸ் half அது கீழே வரைக்கும் பிளஸ் half வந்துடும். இப்ப பாருங்க இதை நான் சேர்த்து எழுத எப்படி எழுத போறேன் என்றால் L over g முழுவதும் அறியாமல் எடுக்கணும் எழுதலாம், இவருக்கும் அறியாமல் இருக்கு இவருக்கும் அறியாமல் இருக்கு, all over max என்ன பாருங்க k into பாருங்க அறியாமல் இருக்குன்னா நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், இது பாருங்க ஸ்கொயர் ரூட் x என்ன மீனிங் என்ன, x இந்த அறியாமல் இருக்கு. அப்ப அறியாமல் இருக்குன்றது என்ன எழுதலாம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு எழுதலாம். இவரை என்ன செய்ய போறேன், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு எழுத போறேன் L over g. ஆகவே c is equal to k into L over g. இந்த k என்றதை ஆரம்பிச்சுன்னா நாம் போட்ட விஷயம், k என்றதை நாம் போட்ட விஷயம். அப்ப அந்த k இந்த வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னா 2π. அப்ப பரிசோதனைகளின் முடிவின்படி லாஸ்ட் அழுகணும், பரிசோதனைகளின் முடிவின்படி k இன் வேல்யூ k is equal to 2π. அந்த பரிசோதனைலாம் நாங்க செய்யல தானே, அதை செய்து யாரோ ஒரு ஆள் முடிவெடுத்து வச்சிருக்கு, ரைட்? அப்ப பரிசோதனைகளின் முடிவின்படி k is equal to என்னவா இருக்க போகுது, 2π ஆக இருக்க போகுது. ஆகவே உங்களோட சமன்பாடு என்ன தர போகுது பாருங்க, உங்களுக்கு வந்தது என்ன, t is equal to k into square root L over g ன்னு வந்துருக்கு. k இந்த வேல்யூ என்ன, k இந்த வேல்யூ நான் இப்ப 2π என்று போடுறோம், அப்படிதான் போடணும், வேற வழி இல்லை, சமன்பாடை பார்த்து தானே போடணும், அது ஒரு மாறிலி தான். ஆகவே அதற்கு அந்த சமன்பாடை நான் என்ன செஞ்சுட்டேன், 2 பண்ணி எடுத்துட்டேன். என்ன அடிப்படையா வச்சு எடுத்துறான், பரிமாண முறையை பயன்படுத்தி எடுத்துனான். அப்ப திருப்பி தொடர்ந்து கவனிச்சு கொள்ளுங்க, அதர் இப்படி ஒரு சமன்பாடு தந்திருக்காரு, இப்படி t is equal to 2π square root L over g என்ற ஒரு சமன்பாடு தந்திருக்காரு. ஓகே, அந்த தந்த சமன்பாட்டை நாங்க என்ன செய்வோம் என்றால் 1 by 1 நிறுவி எடுப்போம். இந்த ஒரு சமன்பாடை நாங்க நிறுவி எடுப்போம். சரி, அந்த நிறுவி எடுக்கிறதுக்கு என்ன வழியை பின்பற்றினான், சி வந்து என்னென்ன விஷயத்துல தங்கி இருக்குன்னு எடுக்கணும். ஒன்று எல்லில தங்கி இருக்குது, அடுத்தது சியில தங்கி. அப்ப எல்லில தங்கி இருக்குன்னா எல்ல எத்தனையாம் அடுக்குல தங்கி இருக்கு, ஜி சி வந்து ஜியில தங்கி இருக்குன்னா ஜியில எத்தனையாம் அடுக்குலயே தங்கி இருக்கு, எனக்கு தெரியாத அடுக்கு. அப்ப நான் அந்த அடுக்கு 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் எதுவுமா இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த அடுக்குல தங்கி இருக்குன்னு மாத்திரம் போடுறேன். அப்ப இனி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கல என்ன போட போறேன், சி ப்ரோபோஷனல் எல் இன்டு எக்ஸ் இந்த வகை என்று சேர்த்து எழுதுறேன். இனி இந்த ப்ரோபோஷனல் நான் ஈக்குவலா மாத்தணும்னா ஒரு மாறிலி போட்டு எழுதுவோம், ரைட்? அந்த மாறிலியை நான் அழகு பரிமாணமற்ற ஒரு மாறிலி நானா போடுறேன், இல்லோ நானா போடுறேன்னு சொல்லி சொன்னா இந்த அழகு தெரியாது பரிமாணம் தெரியாது, இப்ப நான் என்ன போடுவோம், அழகுகள் பரிமாணமற்ற மாறிலி என்று போடுவோம். இப்ப போட்டு முடிச்சால் இப்ப பாருங்க அடுத்தது என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, நீங்க இதுல ஒரு ஈக்குவேஷனா நான் எடுத்துட்டேன். அப்படின்னா என்ன மீனிங், வலது பக்கம் இருக்கிறவரும் இடது பக்கம் இருக்கிறவரும் சமனான ஆட்கள். அப்படின்னா வலது பக்கத்துல இருக்கிற பரிமாணம் இடது பக்கத்துல இருக்கிற பரிமாணம் அப்படி இருக்கும், சமனா இருக்கும். அப்ப டி இந்த பரிமாணம் கே இந்த எல் இந்த ஜி இந்த பரிமாணத்தை தனித்தனியா எழுதுறேன். எழுதி போட்டு அங்கால இருக்கிற பரிமாணங்கள் எல்லாம், அதாவது ஒத்த கணியங்கள், அங்கால இருக்கிற ஒத்த கணியங்கள் இங்காலையும் இருக்கும். உதாரணத்துக்கு அங்கே டி என்று எடுத்துச்சுன்னா இங்காலையும் டி இருக்கும், ரெண்டும் எப்படி இருக்கணும், சமனா இருக்கும். அப்ப இங்க ஜியில ஒராம் அடுக்கு இருக்குன்னா இங்க ஜியில ஒராம் அடுக்கு தான் இருக்கணும். ஆனா இங்க ஒராம் அடுக்கு பதில் நடக்குது -2y கிடக்கு. அப்போ -2yன்றது என்னதுக்கு சமனா இருக்கும், -2yன்றது உங்களுக்கு சமனா இருக்கும், ரைட்? இங்க எல் எல் இங்கெல்லாம் எல்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல் இல்ல, அங்கால எல் வந்து இருக்குது, எல் இந்த எக்ஸ் பிளஸ் ஃபைவ்னு சொல்றது இருக்குது. ஆனா இங்க எல் இல்ல, அப்ப கட்டாயம் அங்கால எல்ல நான் போட்டதால இங்க என்ன செய்யணும், எல்ல கொண்டு வரணும். அப்படின்னா எல்ல பூஜ்ஜியம் ஆகுது. அப்படி அங்கேயும் இங்கே வெல் இருக்கிறபடியா ஒத்த கணியங்கள் சமனா இருக்கணும். ஆகவே எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது 0க்கு சமனா இருக்கணும். அப்ப இதை நான் சிம்பிளா வந்து என்ன செய்யறேன், எக்ஸையும் வையையும் எடுத்துட்டேன். அதை கொண்டு வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், அந்த இந்த சமன்பாடுல எக்ஸும் வையும் தான் தெரியாது, எனக்கு ஒரு ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு எக்ஸும் வையும் தெரியாது. அப்ப என்ன செய்யறேன், எக்ஸுக்கும் வைக்கும் பதிலாக கொண்டு வந்து போடுறேன். எவ்வளவு, எக்ஸுக்கு வந்து ½ கொண்டு போடுறேன், வைக்கு -½ போடுறேன். அப்ப -½ நான் என்ன செய்யலாம், இதுல வந்து எழுதலாம். அப்ப எல் இந்த ½ ஜி இந்த ½ இந்த ½ நான் என்ன செய்யறேன், கொமனா எடுத்து கொண்டு வந்து எல் ஓவர் ஜி முழுவதும் ½ என்ன மீனிங், ½ ரூட்டுக்குள்ள எழுதலாம். அப்ப ரூட்டுக்குள்ள எல் ஓவர் ஜி எழுதி, அப்ப என்னோட வந்துடுது சி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஸ்கொயர் ரூட் எல் ஓவர் ஜி என்று வந்துடுது, ரைட்? வந்துட்டு தானே. அப்ப இப்ப வேறங்கோ எனக்கு சமன்பாடு எப்படி வரணும், 2π என்று வரும். இந்த 2πன்ற வர மாறுது, ரைட்? அப்ப நான் இங்க போட்டவர மாறுது. அப்ப எனக்கு இந்த மாறிலி நான் போட்டது சும்மா போட்டது. அப்ப இது வந்து பரிசோதனை எல்லாம் செய்து முடிவெடுத்ததுதான் அந்த 2π. அப்ப நான் அந்த பரிசோதனை செய்யல தானே,
சாதாரணமா நான் கேள்வி செய்யறாள் தானே. அப்ப நான் என்ன எடுக்கணும் என்றால் இந்த கேயின் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2π. அப்ப என்ன இது எப்படி எழுதணும்? பரிசோதனைகளின் முடிவின்படி k சமன் 2π என்க. ரைட், என்ன இல்லாட்டி என்ன எடுக்க? அப்ப கேக்கு பதிலா 2π போட்டீங்கன்னா உங்களுக்கு t is equal to square root, so t is equal to 2π square root L over t என்ற ஒரு சமன்பாடு வருது. ஆக நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அந்த சமன்பாடு ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டோம். விளங்குதா? விளங்குது. விளங்கையிலன்னு மட்டும் சொல்லி போடாம ட்ரை பண்ணுங்க வீட்டை. என்னடா இதுக்கு மேல விளங்கப்படுத்த இயலாது இந்த விஷயத்தை. அதுக்குள்ள இருக்கிற ஃபுல் விஷயமும் சொல்லியாச்சு. இதுல உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்திருக்கும் சொல்லி சொன்னால் இந்த சுருக்கல்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, இதை எழுதி முடிச்சா சொல்லுங்க, ஒரு ஹோம் ஒர்க் தான் செய்து வாங்க. அதே மற்றது நீங்க வந்து குரூப்ல வந்து ஆட் பண்றீங்களா கூட, அதே மாதிரி மற்றாக்களும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா ஆட் பண்ணி கொடுங்க. சரிதானே? ஓகே, கேர்லெஸ்ஸா விடாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சைட்ல நல்லது தான் இருக்கும். அப்போ ரைட். ஓகே, இப்ப இதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஹோம் ஒர்க் கொண்டு வரோம், சரி கொண்டு வாங்க. ஒன்று இல்லை, கொஞ்சம் 2 3 தான். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு அடுத்த கிளாஸோட பரிமாணம் எல்லாம் முடிச்சிருவேன். சரியா? அடுத்த கிளாஸ் வந்து பரிமாணம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த எங்களோட அளக்கும் கருவிகளுக்கு போகுதான். சரியா? எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அழைக்கிறேன். ஓகே, இப்ப என்ன செய்யுங்கன்னா நீங்க எப்சமன் எம்ஏய நிறுவுங்க. ரைட், பரிமாண முறையாக நிறுவுங்க. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். சரிதான், இயக்க சக்தியின் சமன்பாடு. எம் என்றது திணிவு, வி என்றது வேகம், இ என்றது இயக்க சக்தியா. மூன்றாவது W ஈக்குவல் வேலை, W is equal to F into D. ரைட், எல்லாம் வடமையான குறியீடுகள். ஆனா W என்றது வேலை, F என்றது விசை, D என்றது தூரம். வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் F is equal to MB ஸ்கொயர் அப்போ நான் கன்செப்ட் சேம் தானே, வேற யாவது வித்தியாசமா வந்தா மாத்திரம் நான் சொல்றேன். என்ன இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. Q by T equal to 5 பண்ணது அந்த மாதிரி 5 PR to the power 4 8 theta. இப்ப முதல் தந்த சமன்பாடு போய் பாருங்க. இதே சமன்பாடு முதல் தந்த நான் 1000 சொல்லி அதேதான், வேறு ஒரு மாற்றம் இல்லை. சரிதானே? இது இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி செய்திருவாங்க. இந்த 5 கேள்வியும் செய்யுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில செய்யணும். ஓகே,
இது முடிஞ்சிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய்.